பீரோண்ணா. சரிதான். குட் ஈவினிங். நேற்று நிறையல் சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் பார்த்தாங்க. கடைசியா மிதப்பு இதில் விட்டது நினைக்கிறேன். ஒருக்கா இன்றைக்கு அந்த பேர்னொலியின் தேட்டம் அதை சொல்லி போல் டிரெக்டா நான் பாஸ் பேப்பர் எம்சிக்கு செகண்ட் பார்ட்டை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே. பேர்னொலியின் தேட்டம், அதாவது பேர்னொலியின் தேட்டம் உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்தவரையில தெரியுமா? Okay. உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்தவரையில பேர்னொலியின் தேட்டத்தை எழுதி போட்டு அதுல இருக்கிற கூறலை ஐடென்டி பண்ண தெரியும். ஓகே, நான் முதல் விளங்கப்படுத்துறேன். தியரி மாதிரி சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு பாய் உண்டு அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கு என்று வைங்க. இந்த குழாயோட என்ன சொன்னா, ஒரு பாய் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கு. அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கு. அப்படி அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கு. இந்த பாயிண்ட ஏதாவது ஒரு புள்ளியில, இப்ப நாங்க என்ன செய்வோம், சும்மா புள்ளி எடுப்போமே, இதுல ஒரு புள்ளி சொன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். இந்த புள்ளியில இருக்கிற அழுத்த சக்தி, அதாவது அழுத்த சக்தி, அதோட இந்த பாய் இயங்குறோடைய என்ன செய்யும், பாய்க்கு ஒரு இயக்க சக்தி இருக்கு, அதை நான் பண்றது இயக்க சக்தி. இதை தவிர உயரம் காரணமாக ஒரு அழுத்த சக்தி இருக்கு, அழுத்த சக்தி. அந்த மூண்டையும் கூட்டி வர்ற பெருமானம் என்னவா இருக்க மாட்டாங்களுக்கு, ஒரு மாறிலியாக இருக்கு. அந்த பெருமானம் மாறும். என்ன சொல்றேன்னா, எக்ஸ் என்ற இடத்துல இருக்கிற அழுத்த சக்தியையும் இயக்க சக்தியை சொல் அழுத்த சக்தியையும் இயக்க சக்தியையும் மிஸ்டேக் அமுக்க சக்தியை அமுக்க சக்தி அதான் அமுக சக்தி, அதே மாதிரி இது அழுத்த சக்தி லூனம், அழுத்த சக்தி அதே மாதிரி இயக்க சக்தி. இந்த மூண்டையும் கூட்டி வர பெருமடம் சமனா தான் இருக்கு. ஒரு எப்படி யோசிங்களேன், இந்த மூண்டையும் கூட்டைக்கு உங்களுக்கு ஒரு 100 பெருமானம் பெறுதுண்டா, இன்னும் ஏதாவது ஒரு புள்ளி எடுங்க, இந்த புள்ளி எடுத்தாலும் இதுலயே இருக்கிற அந்த 3 கூட்டத்தொகை என்ன இருக்க மாட்டா, அந்த 100 தான் இருக்குமே, அந்த பெருமானம் மாறாது. இப்ப நான் இதை சொல்லி என்ன செய்ய மாட்டோம், வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அலகு கெனால யூஸ் பண்ணுவோம். அதாவது அலகு கெனால, அதாவது அலகுனால அமுக சக்தி வரும், அலகுனால இயக்க சக்தி வரும், அலகுனால அழுத்த சக்தியும் கொடுத்தவை ஒரு மாறிலி சொல்லுவோம். அப்புறம் குறியீடுல போட்டு வரேன் பாருங்க. அலகு கெனால ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அடர்த்திக்கு என்ன சமம்னு சொன்னா அடர்த்தி சமம் திணிவுங்கள் கெனாலவன் சொல்லுவோம். இங்க நான் சொல்றேன் அலகு கெனாலவன் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் அலகு கெனாலவன் என்ன, ஒன்றுதான் ஓரளவு சொல்றேன். அப்ப கெனாலவு ஒன்றாக இருக்கும் என்றால் அதன் மறைமுகம் என்னண்டாங்களுக்கு இங்க அதன் அடர்த்தியும் திணிவும் எங்களுக்கு சமனாக இருக்கு. அப்புறம் எழுதி காட்டுறேன் பாருங்க. அமுக்க சக்தியை நாங்க பிரஷர்னு சொல்றாங்க, அதுல பி நோட் என்று வைக்கிறேன். சக இயக்க சக்திக்குமே அரை எம்பி வருது, எம்பி வருது, அதாவது அரை எம்பி வருது. உங்களுக்கு தெரியும் கனலவன் என்ன சொன்னா, அடர்த்தியும் திணியும் ஒன்று சமம் தானே. அப்ப நான் என்ன செய்யலாம், திணிவு தாண்டி அடர்த்தியை போடலாம். அதோடைய மாத்திரம் இதுல அடர்த்தியை போடலாம். அடுத்தது அழுத்த சக்தி, அது நாங்கள் H என்று போடுறோம். H இன்டு எம் இன்டு ஜி அல்லது எம்ஜிஹெச் என்று போடுவோம் பொதுவாக. இதே என்ன செய்யறேன், எம் பதிலாக இன்ஜினா ரோவா மாத்துறேன், அடர்த்தியை மாத்தும். அங்கால மாறல என்ன செய்வோம், கே என்று போடுவோம். இதான் என்ன சொன்னா பேர்னொலியின் தேற்றத்துக்குரிய அந்த சமன்பாடு. குணத்தை பத்தி என்ன செய்யறேன், பேர்னொலியின் தேற்றத்தை எழுதுற மாதிரி சொல்லி விடுறேன். உங்களுக்கு எனக்கு கொண்ட மேல என்னது, இது அமுக்க சக்தி, இயக்க சக்தி, அழுத்த சக்தி மூண்டையும் கூடி வர உறவுனா இருக்க மாட்டா, ஒரு மாறிலியாக இருக்கும். இப்ப நான் தேட்டம் மாதிரி சொல்ல முதல் எங்களுக்கு இந்த பேர்னொலியின் தேட்டம், எங்களுக்கு பேர்னொலியின் தேட்டத்தை பிரயோகிக்கணும்னு சொன்னா கட்டாயம் அறிவு கோட்டு பாய்ச்சல் இருக்கணும். இதை தவிர எங்களுக்கு பிசுக்குமை விசை புறக்கணிக்கப்பட்டிருக்கணும். அதாவது பிசுக்குமை விசை, பிசுக்குமை விசை அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா புறக்கணிச்சிருக்கணும். அதே மாதிரி என்ன, கட்டாயம் பாய் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கணும், அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருந்தா தான் இந்த நிபந்தனை செயல்படியா போடும். இப்ப நான் தேட்ட மாதிரியே சொல்றேன் பாருங்க.
பிசுக்குமை விசை புறக்கணிக்கத்தக்க பாய் ஒன்று அறிவுக்கோட்டு பாய்ச்சலில் உள்ள போது அலகனளவு அமுக்க சக்தியினது, அலகனளவு இயக்க சக்தியினது, அலகனளவு அழுத்த சக்தியினது கூட்டுத்தொகை மாறிலி ஆகும். தெளிவா? பிசுக்குமை விசை புறக்கணிக்கத்தக்க அறிவுக்கோட்டு பாய்ச்சல் உள்ள பாய் ஒன்று அலகனளவு அலகனளவு வேர்ட்ஸ் அடிக்கலாம் பிள்ளையா வந்துடும். அலகனளவு அமுக்க சக்தியினது, அலகனளவு இயக்க சக்தியினது, அலகனளவு அழுத்த சக்தியினது கூட்டுத்தொகை மாறிலி ஆகும். எக்ஸாம்பிள் எப்படி கேட்டதுன்னா பெர்னிலின் தேற்றத்தை தந்து அதில் உள்ள கூறுகளை இனங்காங்க. என்ன செய்வீங்க? நான் சொன்னதை எடுத்து அப்படி தமிழ் எழுதுவீங்க. குறை என்ன செய்வீங்க? இப்படி ஒரு எழுதி போட்டதுல பி நோட்ன்றது என்ன? அலகன் அளவு அழுத்த சக்தி. இது அலகன் அளவு இயக்க சக்தி. இது என்னது? அலகன் அளவு அழுத்த சக்தின்னு சொல்லி அதே மாதிரி கே என்றது மாறிலி. பாஸ் பேப்பர்லயே 2-3 தடவை பிரித்திருக்கு இருக்கு. ஓகே, இதான் வந்து சொன்னா பெர்னொலியின் தேற்றமாக இருக்கு. ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அழிக்கிறேன். இப்ப சாரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா பெர்னொலியின் தேட்டத்தில இருந்து ஒரு முக்கியமான முடிவு ஒன்று பெறப்படும். அதுக்கான இப்படி யோசிங்க. வேறுபட்ட குறுக்குவெட்டு பரப்பை உடைய 2 குழாய்கள் இருக்கு. ஒரு பெரிய குழாய், சரி, இந்த அளவு சின்ன குழாய் வந்து கொண்டு வைக்கிறது. இப்ப இவட்ட சென்டர் இருக்கா, அதாவது மையப்புள்ளி இருக்கா மார்க் பண்ணும். இப்படிதான் மையப்புள்ளி. இப்ப தரையில இருந்து உங்களுக்கு இவருக்கான உயரத்தை வந்து நான் ஒரு H1 வைக்கிறேன். இவருக்கான உயரத்தை வந்து நான் H2 வைக்கிறேன். நான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது இங்க H1 H2 மட்டும் கொண்டு சமனானதான். இப்ப இதனோட திரவம் பாயிர வேகத்தை சொன்னா V1 வைப்போம். இதனோட திரவம் பாயிர வேகத்தை வந்து V2 வைப்போம். அது திரவம் பாயிர V1 V2. இதை தவிர எங்களுக்கு இதுல ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கும். அது நான் P1 வைக்கிறேன். இல்லது 12 வைக்கணும். இப்ப என்ன பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். அடிக்கிறேன். என்ன நடக்குதுண்டா, ஒரு பெரிய குழாயில இருந்து சின்ன குழாய்க்குள்ள திரவம் தொடர்ச்சியா பாஞ்சு வருஷம் திரவம் உண்டு. இதில் நான் 2 புள்ளி எடுக்கிறேன். ஒரு புள்ளியத்துல வைக்கிறேன். இந்த புள்ளி ஒன்று சொன்னா ஏ என்ற புள்ளி எடுக்கும். இதுல இன்னொரு புள்ளி எடுக்கணும். அதை நம்ம சொன்னா பி என்று வைக்கணும். இப்ப முதலாவது இதுல திரவம் பாயிர வேகத்தை நாங்கள் பி என்று சொல்றோம். இந்த புள்ளியில ஏ என்ற புள்ளியில என்ன என்ன இந்த வேகத்தை பி என்று வைக்கிறேன். அதே மாதிரி இதுல திரவம் பாயிர வேகத்தை ஒன்று சொன்னா பி பி என்று வைக்கிறேன். பி என்ற புள்ளியில பாயிர திரவத்தின வேகம். இதை தவிர எங்களுக்கு இந்த குழாய்க்குள்ள ஒரு அமுக்கம் இருக்கும். அமுக்கத்தினால பி என்று சொன்னாங்க. ஏ என்ற புள்ளி தான் சரி, பி என்ற அமுக்கம் இருக்கு. ஏ என்ற புள்ளி. அதே மாதிரி இங்க இருக்கிற அமுக்கத்தை என்ன செய்யப்படணும்னு சொன்னா பிவி என்று போறோம். புள்ளி சாப்பாடு இருக்கு. இதே பக்கம் மாத்திருவோம். என்ன இதை ஏ என்று வைப்போம், இதை வந்து பி என்று வைப்போம். ஒருக்கா பெர்னலின் தேட்டத்திற்கு எழுதி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பெர்னலின் தேட்டம் என்ன சொன்னதுன்னு சொன்னா அலகன் அளவு அமுக்க சக்தி, அலகன் அளவு இயக்க சக்தி, அலகன் அளவு அழுத்த சக்தி, അതിന്റെ கூட்டுத்தொகை ஒரு மாறிலின்னு சொல்லுது. இந்த அர்த்தம் என்னண்டா ஏல இருக்கிற இந்த 3 சக்தியினையும் கூட்டினீங்கன்னு சொன்னா அது என்னத்துக்கு சமனா இருக்குமாண்டா பியில இருக்கிற இந்த 3 சக்தியின கூட்டுத்தொகைக்கு உங்களுக்கு சமனாக இருக்கு. அப்பதான் இருக்கும் எழுதுறேன். முதலாவது இந்த ஃபார்மேட்டை கொண்டு என்ன செய்வோம்? ஏ எழுதுவோம். இதுல இருக்கிற அமுக்கம் பி என்ன பி பிளஸ் அரை அப்படியே வரும், ரோவும் அப்படியே வரும், வேகம் வேகம் வந்து வரும். ஏ என்ற புள்ளியில வேகம் வந்து பி അതിന്റെ வெக்டர். சரி, உயரம் வரப்போது ஏக்கான உயரம் என்னது? ஏச்சே என்ன? அப்ப ஏச்சே அடர்த்தி ரோ உயிர்ப்பாம்பல் ஜி. என்னது சமனா இருக்க போதுன்னா பியில இருக்கிற அந்த 3 கூட்டுத்தொகை சமனா இருக்கு. முதலாவது அமுக்கத்தை பார்க்கணும். பியில இருக்கிற அமுக்கத்தை என்ன எடுத்தான்? பிவி என்ன எடுத்தான்? என்ன பிவி. சரி, இதுல இருக்கிற இயக்க சக்தி அரே ஓகே அதை அப்படி எழுதுவோம். அரே ரோவும் சரி. அடுத்தது வேகம். இதுல வேகம் என்ன? பிவி என்ற வேகம் தானே. பிவி சக உயர HBN HB. அது மாதிரி அடர்த்தி உயிர் பண்பு.
ஒரு விஷயம் விளங்கணும். இந்த இதுபடி ஏச் ஏயும் ஏச் பியும் சமன். என்னடா மைய புள்ளி, நான் அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்ப ஏச் ஏயும் ஏச் பியும் சமன்டா என்ன எடுத்த மாட்டாங்க எங்களுக்கு, இவரும் இவரும் சமனா இருப்பார். அப்ப என்ன நடக்க மாட்டா, இவர் அங்கால போனாலும் அவரேஞ்சால வந்து என்ன செய்யறோம், மைனஸாக வந்து கழிவட்டி இல்லாம போயிருக்கு. இப்ப அவ இல்லாம போனா அப்புறம் எனக்கு இப்படி வரப்போதுண்டா, மிச்சம் எல்லாத்தையும் பார்த்து எழுதுவோம். என்னன்று பிஏ பிளஸ் ரோ பிஏ வெர்க்கம் அது சமன் பிபி பிளஸ் ரோ பிபி வெர்க்கமாக. இப்ப இதுல இருந்து ஒரு முக்கியமான முடிவு உண்டு வரப்போறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பிஏயா அல்லது பிபியா பெரிய பெருமானத்தை கொண்டிருக்கு. எனக்கு கேள்வி என்னடா, பிஏயா அல்லது பிபியா பெரிய பெருமானத்தை கொண்டிருக்கு, சொல்லுங்க. பிஏயா அல்லது பிபியா பெரிய பெருமானத்தை கொண்டிருக்கு. பேர் சொல்லிக்கிட்டு தான் சொல்லுவாங்க முடியுங்க. இஷ்டமான பிஏயா பிபியா பெரிய வருமானமா இருக்கு. யாரும் சொல்லலாம். 113 இஷ்டம் என்னன்னு பி சாதுரியன் 112 பிஏயா அல்லது பிபியா பெரிய வருமானத்தை கொண்டு வருது. 119 உங்களுக்கு தெரியும். ஒரு பேசிக் சேம் என்னடா, இப்படி யோசிங்களேன். இது ஒரு தண்ணி பேப் மாதிரி எடுங்க, இது ஒரு தண்ணி பேப். இதால ஆன்சர் போட்டுருக்கீங்க. ஓகே சரியா, உங்களோட ஆன்சர். இப்ப இதால தண்ணி வந்தோம் வை, ஒரு வேகத்துல வருது, எக்ஸ் என்ற வேகத்துல வருது வை, பி எக்ஸ் என்ற வேகத்துல வருது. நீங்களா போ இந்த முனையை கொஞ்சம் பொத்தி பிடிச்சீங்கன்னா என்ன செய்யும், தண்ணி ஸ்பீட்டா போகும். என்ன வேற இந்த பூக்கோட்ட தண்ணி ஒரு ஆளு தெரியும் நினைக்கிறேன். அந்த முனையை கொஞ்சம் பொத்தி பிடிச்சா என்ன நடக்கும், ஸ்பீட்டா போகும். என்ன குறுக்கோட்டு பரப்போல எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு என்ன செய்யும், வேகம் வந்து கூடும். என்ன அப்படியே பார்க்க மாட்டா, இந்த குறுக்கோட்டு பரப்பு கூட இந்த குறுக்கோட்டு பரப்பு குறையுது, அப்ப எங்களுக்கு கட்டாயம் என்ன இருக்க மாட்டா, பிஏ விட பிவி தான் பெருசா இருக்கு. நான் எழுதி கொடுறேன் உங்களுக்கு, பிஏ விட பிவி பெருசு. அப்ப இந்த சமன்பாடுபடி என்ன அர்த்தம் மாட்டா எங்களுக்கு, இவரை விட இவர் பெரிய ஆளா இருக்கிறார், இவர் பெரியாள் இவர் சின்ன. அப்ப சமனா வராதமாட்டா கட்டாயம் என்ன செய்யணும் உங்களுக்கு, இவரை விட இவர் வந்து என்ன இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும், இவர் சின்ன ஆளா இருக்கணும். அப்ப இந்த முடிவு நான் என்னண்டா, இவரை விட இவர் பெரிய ஆளா, பிஏ விட பிஇ பெரியபடியா நடக்கும். இந்த 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 ஃபார்முலா, அதாவது இந்த ഇതിന്റെ அலகின் அளவு இயக்க சக்தி வந்து பியில இருக்க இயக்க சக்தி வந்து ஏயில இருக்க இயக்க சக்தியை விட அதிகமாக இருக்கு. அப்ப கட்டாயம் என்ன சமன்வரணம் மாறி பி, அதாவது பியில இருக்க அமுக்கத்தை விட ஏயில இருக்க அமுக்கம் என்ன வரும் உங்களுக்கு கூடவாக இருக்கணும். அப்ப அதன் முடிவு என்ன, எனக்கு கட்டாயம் பி என்றவர் என்ன இருப்பார், பிவியை விட பெருசாக இருப்பார். ஓகே. இப்ப நீங்க ஞாபகப்படுத்தும் விஷயம் என்னண்டா, ஒரு தடவை அடிக்கிறேன் அடிக்கிறேன் ஃபுல்லா. ஓகே. நான் எடுத்த புள்ளி ஏ என்ற புள்ளி, என்ன ஏ என்ற புள்ளி. இப்ப என்ன சொன்னான்டா உங்களுக்கு, ஏ என்ற புள்ளியில வேகம் மற்றதை விட குறைவா இருக்குது, இங்க வேகம் குறைவாக இருக்குது. வேகம் குறைவா இருந்தா அங்க என்னவா இருக்குண்டா, அமுக்கம் வந்து கூடவாக இருக்கு. இதை மாறி இங்க சொன்னோம்டா என்ன நடந்ததுண்டா, இங்க பி என்ற புள்ளியில வேகம் உயர்வாக இருக்குது, அதால அமுக்கம் என்னவா இருக்கு, குறைவாக இருக்கும். வேணியின் தேட்டத்தின் ஷார்ட்கட் என்னன்னு சொன்னா, வேகம் கூடினா அமுக்கம் குறையும், அதான் வேணியின் தேட்டத்தை இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வேணியின் தேட்டம் என்ன சொல்லி கேட்டா நீங்க சொல்லக்கூடாது வேகம் கூட அமுக்கம் கூடும்னு சொல்லி சொல்லு, வேகம் கூடுமாட்டா அமுக்கம் குறையும்னு சொல்லி சொல்லப்படாது. நீங்க சொல்லணும் தேட்டத்தையே ஃபுல்லா எழுதணும். ஓகே. எக்ஸாம்பிள் என்னண்டா, முதலாவது விஷயம் பேர்லின் தேட்டத்தை எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அதுல இருக்கிற ஒவ்வொரு கூறுகளையும் எழுதி போட்டு அதை இனங்காண தெரிஞ்சிருக்கணும். அலகுகள அழுத்த சாரி அலகுகள அமுக்க சக்தி, அலகுகள இயக்க சக்தி, அலகுகள அழுத்த சக்தி, இது ஒரு மாதிரி காணும். ஓகே, அவ்வளவுதான் பேர்லின் தேர்தல தேவையான விஷயம். இனி நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பேர்லின் தேர்தலோட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்த போறது இல்ல, ஒன்று ரெண்டே விளங்கப்படுத்தி வருது தேவையானது மட்டும். நான் எவ்வளவு சொன்னதுல ஏதாவது விளங்காட்டிக்கு கேட்கலாம். சொன்னதுல அது நான் எவ்வளவு சொன்ன செய்யல.
இதை விலங்காட்டிக்கு கேட்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டினா விஷயத்துக்கு வருவோம். வேணுங்கிற அப்படின்னு சொல்றது வேகம் கூடினா அமுக்கம் குறையும். இப்ப அது சம்பந்தமா சில நிகழ்வுகள் பாஸ் பேப்பர்லயும் தந்தது படம் போட்டு கேட்டது, அதை நான் சொல்லி விடுறேன். முதலாவது சொன்னா, ஒரு நிகழ்வு வந்து சூறாவளியின் போது வீட்டின் கூரை வந்து தூக்கி விசிறப்படுறது. இது என்னன்னு சொன்னா வேர்னலி தேட்டத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இப்ப இப்படி அசைன் பண்ணுங்க. இது ஒரு வீடு ஒன்று இருக்கு வைங்க. இது ஒரு வீடு. நான் ரெண்டு புள்ளிகள் எடுக்கிறேன். ஒரு புள்ளி வெளியில எடுக்கிறேன். இந்த புள்ளி ஒன்று சொன்னா எக்ஸ் வைப்போம். வீட்டுக்குள்ளே இன்னொரு வீடு எடுக்கிறேன். அதை வந்து y எடுக்கிறேன். அப்ப எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ரெண்டு புள்ளி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சூறாவளி அடிக்க என்ன நடக்கும்டா, வெளியில வந்து அதாவது வெளிப்பகுதியில வந்து காற்றின் வேகம் வந்து உயர்வாக இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், சூறாவளி அடிக்க வீட்டுக்குள்ள இருக்க சாமான எல்லாம் வெளியில போகக்கூடாது, கட்டாயம் ஜன்னல் கதவு எல்லாம் பூட்டி தான் போய்ப்பீங்க. அப்ப உள்ளுக்கு என்ன நடக்க மாட்டா, காற்றின் வேகம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். நான் சொல்லலாம் எனவே வேணிந்தர் எப்படி நடக்கும் உங்களுக்கு, இந்த வேகம் கூடாதால அமுக்கம் குறைவா இருக்கும், இந்த வேகம் குறைவு அதெல்லாம் என்னவா இருக்கும், அமுக்கம் கூடுவா இருக்கும். அப்ப இந்த அமுக்க வித்தியாசம் காரணமா இங்க அமுக்கம் கூட இங்க அமுக்கம் குறைவே இல்லை. அப்ப இந்த அமுக்க வித்தியாசம் காரணமா என்ன செய்ய சொன்னா கூரை மீது ஒரு விசை ஒன்று ஏற்படுத்தப்படும். ஏன், அமுக்கம் சமன் விசைகள் பரப்பு தானே அந்த பொம்மல்ல யோசிக்கும். அப்போ கூரை மீது ஒரு விசை ஒன்று ஏற்படுத்தப்படும். எப்ப இந்த கூரை ஏற்படுத்தப்படுற விசை வந்து கூரையில நிறைய விட அதிகமா இருக்கும், அப்ப என்ன இருக்கும், கூரை அப்படியே மேல் நோக்கி தூக்கி வீசப்படும். அப்ப சூறாவளியின் போது வீட்டின் கூரை தூக்கி விசிறப்படுறதுன்றது பேர்னலியின் தேர்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இதுல எனக்கு கஷ்டம் இல்ல, வெளியில காட்டின் வேகம் அதிகம், உள்ளுக்கு வேகம் குறைவு, எனவே வேணின் தேட்டப்படி வெளியில அமுக்கம் குறைவு, உள்ளுக்கு அமுக்கம் கூட. அப்ப அமுக்கம் போய் கூட நடந்தது புரிஞ்சுட்டு தானே போகும். இந்த அமுக்க வித்தியாசம் காரணம் என்ன செய்ய சொன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வெளிநோக்கி ஒரு கூரை மீது ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்தப்படும். அதால என்ன செய்யும், இந்த கூரை வந்து தூக்கி விசிறப்படும். அடுத்த நிகழ்வு என்னன்னு சொன்னா விமானத்தை பறக்க வைக்கிறது. இப்படி யோசிங்க, விமானத்துல ஃப்ரண்ட் வியூ எடுப்போம். இப்படி இருக்கு நான் முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னேன். முன்பக்கம் இப்படி. இப்ப விமானம் வந்து ஓடு பாதையில போய் நிக்குது வைங்க, விமானம் வந்து ஓடு பாதையில நிக்குது. அப்படி நிக்க என்ன சொன்னா விமானத்தின் இறக்கைகள் ரெண்டு செட்டமே இருக்கு, விமானம் செட்டையில இருக்கிற ஃபேன் என்ன செய்யணும்னு சொன்னா சுத்த வலிக்கிறோம். அப்படி ஃபேன் சுத்திக்க அந்த ஃபேன் என்ன செய்ய போகுதுன்னா இப்ப இப்படி யோசிக்கல, இந்த ஃபேன் சுத்திக்க இந்த ஃபேன் என்ன செய்யணும்டா முன்னுக்கு இருக்கிற வழி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வேகமா பின்னுக்கு தள்ளும். அது ஃபேன் சுத்தினா முன்னுக்கு இருக்கிற வழி எல்லாமே செய்யும், எடுத்து அப்படியே வேகமா பின்னுக்கு தள்ளும். இந்த வேகமா பின்னு தள்ளிச்சா உங்களுக்கு தெரியும் இந்த வழியால ஏற்கனவே இருக்கிற வழி மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. அப்ப ஏற்கனவே இருக்கிற வழி என்ன செய்யும், இந்த ஃபேன் மீது ஒரு மறுதாக்கம் கொண்டு ஏற்படுத்துங்க. அப்படி மறுதாக்க விசை ஒன்று ஏற்படுத்துறது என்ன செய்யணும் சொன்னாங்க, விமானம் அந்த ஓடுபாதையில கொஞ்சம் கொஞ்சமா இயங்க வழிபடும். ஓகே, அப்படி முன்னோக்கி இயங்க இயங்க என்ன நடக்க மாட்டா, ஏற்கனவே முன்னுக்கு வழித்தாரைகள் அதாவது காத்தல் வழித்தாரைகள் இப்படி படுறவாறு இருக்கு. விமானம் முன்னுக்கு இயங்க இயங்க என்ன நடக்கும்னு சொன்னா வர்ற வழித்தார வந்து வர்ற வழித்தாரைகள் வந்து பட்டு கொஞ்சம் வழித்தார மேல போகும், இன்னும் கொஞ்சம் சரி கீழே போற மாதிரி இருக்கும். நாங்கள் விமானத்தை டிசைன் பண்ண என்ன செய்யணும்னு சொன்னா இதுல பட்டு மேல போற வழித்தாரின்ற வேகம் அதிகமாகவும் கீழே வர்ற வழித்தாரின்ற வேகம் குறைவாகவும் இருக்குவாரு தான் நாங்கள் அதை செய்வோம், இந்த இந்த வளைவை வந்து டிசைன் பண்ணி இருப்போம். உங்களுக்கு தெரியுது மேல வழியின வேகம் கூட இருக்கு, கீழே வழியின வேகம் வந்து குறைவா இருக்கு. அதால என்ன பேர்னலின் தேட்டப்படி மேல வந்து அமுக்கம் வேகம் கூட அமுக்கம் குறைவா இருக்கு, கீழே வந்து அமுக்கம் வந்து அதிகமாக இருக்கு. அப்ப இந்த அமுக்க வித்தியாசம் காரணமாக உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு விசை ஒன்று ஏற்படுத்தப்படும். அப்படி விசை ஒன்று ஏற்படுத்தப்பட என்ன செய்யணும் சொன்ன விமானம் கிட்டத்தட்ட இப்ப ஒரு வடிவத்துக்கு வந்துருமே விமானம். ஒரு கிட்டத்தட்ட என்ன இப்படி நேரா போனதுன்னு சரி கொஞ்சம் ஆங்கில வந்து எப்ப இந்த அமுக்க வித்தியாசம் காரணமா ஏற்படுத்தப்பட விசை வந்து விமானத்துல நிறைய விட அதிகரிக்குது, அப்ப என்ன செய்யும் விமானம் வந்து பானத்துக்கு வந்து எழுப்பிடும். இது என்னன்னு சொன்னா ஒரு பேர்னலின் தேட்டத்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு. நான் சொல்ற விஷயம் விளங்குதோ தெரியல, அவ்வளவு கேட்டுப்பான் ரெண்டமா. உம்
107. 107. உங்களுக்கு விஷயம் விளங்கினதா? 107. ஓகே, விளங்கப்படுத்த முடியுமா 107? உங்களுக்கு என்ன விளங்கினு சொல்லி. ம், சரி. ஓகே, மெக் பிரச்சனை இருக்கு. ஓகே ஓகே. அப்ப 112. 112 சாதுரியம். ஓகே, நீங்க மெக் பிரசிடென்சில போடுறீங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்ப கவனிங்க என்ன நடக்குன்னு சொன்னா, அஹ், விமானம் வந்து ஓடு பாதையில் எங்க நடக்கும்னு சொன்னா, முன்னுக்கு வர வழித்தேரைகள் விமானத்துல முன்பு கூட போகுது. இது பட்டு என்ன செய்ய மாட்டா, மேல போற வழித்தேரையின் வேகம் அதிகமாகவும் கீழே போற வழித்தேரையின் வேகம் குறைவாக இருக்குமாறு தான் விமானத்தின் முன் வடிவம் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதால நமக்கு தெரியும் இந்த வேகம் கூட, அதால அமுக்கம் குறைவா இருக்கும். இங்க வேக குறைவு, எனவே வழிந்தபடி அமுக்கம் வந்து அதிகமா இருக்கு. இந்த அமுக்க வித்தியாசம் காரணமாக என்ன செய்யும், கீழே இருந்து மேல் நோக்கி எங்களுக்கு விசை ஒன்று ஏற்படுத்தப்படும். இந்த விசை காரணமாக தான் என்ன செய்யும், விமானம் வந்து மேல் நோக்கி எழுப்பப்படுது. ஓகே, இதனால எங்க பிரச்சனை வரும்னு சொன்னா, நீங்க இந்த ரேசிங் கார்கள் இருக்கு, டிசைன் பண்ணி ரேசிங் கார். அப்ப ரேசிங் இப்ப நார்மல் கார்ல ஒரு அளவான ஸ்பீட்லாம் போகும், அதனால பிரச்சனை இல்லை. ரேசிங் காரோட ஸ்பீட் எல்லாம் சில ஹை லெவலா இருக்கு. அப்ப நல்ல ஸ்பீட்ல போய் என்ன பிரச்சனை வரும்னா, இதுலயும் முன்னுக்கு இருந்து வர்ற வழித்தாரைகள் இந்த வளைவில படையக்கு என்ன செய்யலாம், ஒரு இங்க வேகம் கூடவாகவும் இங்க வேகம் குறைவாகவும் போகும்னு சொன்னா, இந்த காரை லைட்டா மேல் நோக்கி தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, கிருமி நாசினி விசிற பாம்பி. அதாவது கிருமி நாசினி விசிற பாம்பி. இப்ப எப்படி பாருங்களேன். ஓகே, இப்ப இதுல என்ன நான் சொன்னா, இது ஒரு முசலம். ஒரு முசலம் சொல்லுவோம். ஒரு கிறிஸ்டன் மாதிரி சொல்லுவோம். இந்த முசலம் என்ன செய்யணும்னு சொன்னா, முன்பின் நகையக்கூடியது. இதை நீங்க எப்படி அசைக்க அசைக்க என்ன செய்யும், உங்களுக்கு இது முன்னுக்கு பின்னுக்கு அப்படியே இருக்கு. இதை தவிர நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்குள்ள கிருமி நாசினி திரவம் மட்டும் விட்டுருக்கோம். அதாவது கிருமி நாசினி திரவம். முன்னுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு நொசில்ஸ் மாதிரி இருக்கும். அதான் நாசி எடுத்து சொல்லுவோம், நொசில்ஸ். இதுல அர்த்தம் என்னன்னா, திரவம் வந்து விசிற மாதிரி இல்ல, வெளியில வரணும். அதுக்கான என்ன செய்யுது, ஒரு நாசி மாதிரி ஒன்று நொசில் செல்சம். இது வந்து கிருமி நாசினி விசிற பம்பி. என்னடா போது நாங்களுக்கு இந்த முசலத்தை வந்து நான் கையால பிடிச்சு என்ன செய்யப்படுறேன், முன்பின்னாக இயக்க ரெண்டு வேண்டும். முன்பின்னாக வேகமா இயக்கம் இருக்குது. இப்படி வேகமா இயக்க என்ன நடக்க மாட்டோம், உண்மையா வழி வந்து மிகவும் வேகமாக உள்நோக்கி செலுத்தப்படும்.
சில வேகமா என்ன செய்யும் வழி வந்து உங்களுக்கு வரும். அப்படி வர்ற வழி குறுக்கோட்டு பரப்பு குறைய 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 இந்த இடத்துல வரைக்க எங்களுக்கு வழியின் வேகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். குறுக்கோட்டு பரப்பு எல்லாம் குறைஞ்சிட்டு அப்ப என்ன செய்யும் வழியின் வேகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கு. இதே இந்த பாத்திரத்துக்குள்ள எடுத்தீங்கன்னா இந்த வழி ஒன்றுமே நகரையில் அப்ப இங்க என்ன இருக்க மாட்டா வழியின் வேகம் வந்து மிகவும் குறைவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பூஜ்ஜியமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வழியின் வேகம் அதிகம். வேகம் அதிகமாட்டா வேர்னலின் தேக்கப்படி அங்க அமுக்கம் குறைவா இருக்கும். ஆனா இதுக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா வேகம் குறைவு அதாவது என்ன இருக்கும் அமுக்கம் வந்து அதிகமாக இருக்கு. அப்ப இந்த அமுக்கம் குறைவு இந்த இடத்துல அமுக்கம் கூட இந்த அமுக்க வித்தியாசங்காரம் என்ன செய்யறோம்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த கிருமிநாசினி திரவம் அப்படின்னு சொல்லி மேல் நோக்கி அப்படியே எழுப்பி கொண்டு போகும். போய் ஏற்கனவே அங்க இருந்து வழி வருது அந்த வழியோட என்ன செய்யணும் திரவம் படிவா கலக்கப்பட்டு அங்கால அப்படியே விசிறப்படும். அது கிருமி நாசினி விசிறி தொலைப்படுறது வந்து பேர்னொலியும் தத்துவத்துக்கு அமைவாத்தான் தொலைப்படுது. ஓகே, இந்த கிளாஸ் வீடியோ சென்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நான் என்ன செய்யல ஒன்றும் எழுத டைம் தெரியல. வீடியோ சென்ட் பண்ணிக்க அதை பார்த்து நீங்க எழுதுவோம். அதுக்கான லீவ் ஆகி போயிடாங்க. ஓகே, அடுத்தது என்னண்டா கார்பரேட்டர்னு சொல்லுவோம். காவிரி சேர்க்கருவி இந்த தொழிற்பாடு கார்பரேட்டர் இந்த தொழிற்பாடு. அதே மாதிரி தான் சொல்லி விடுறேன். இது கார்பரேட்டர் காணியும் எங்களுக்கு இந்த ஒடுங்கிய குழாய் பகுதியில் இருந்த ஒடுங்கிய குழாய் பகுதி இதை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா வெந்தூர் என்று அதை இருந்தாங்க. அதாவது வெந்தூர். அதே மாதிரி இந்த அறைக்குள்ள எரிபொருள் இருக்கு. நம்மட எரிபொருள் அறைன்னு சொல்லலாம். அதாவது எரிபொருள் அறை. எரிபொருள் அறைக்குள்ள எரிபொருள் தான் உள்ளது இருக்க போதும். இதை தவிர என்ன செய்யும் கொஞ்சம் குழாய் அனுபவிச்சிருப்பாங்க உள்ளது கிடையாது. சாரி, குழாய் அனுபவிச்சிருப்பாங்க. இதை தவிர இந்த லெவலுக்கு உங்களுக்கு எரிபொருள் இருக்குன்னு நினைக்கும். இப்ப என்ன நடக்க மாட்டாங்களுக்கு மேலே இருந்து வேகமா வழி வரப்போகுது. வழி வந்து இப்படி வர்ற வழி இந்த வெந்தூரிய கடக்கிற டைம்ல வெந்தூரின் குறுக்கோட்டு பெருமல்ல குறைவா தானே இருக்கு. உங்களுக்கு தெரியும் குறுக்கோட்டு பெருப்பு குறைஞ்சாங்க வேகம் கூடுமே. அப்ப இந்த வெந்தூரிய கடக்கிற இடத்துல இந்த இடத்துல போமே இந்த புள்ளியோடுங்களேன் எடுத்தீங்களா இந்த இடத்துல குறுக்கோட்டு பரப்பு மிகவும் குறைவாக காணப்படுறபடியா அங்க என்னவா இருக்கும்டா வழிந்த வேகம் வந்து உயர்வாக இருக்கும். ஆனா எரிபொருள் அறைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னாங்க வந்து வழியங்கிற மாதிரியே இருக்காது. வழிந்த வேகம் வந்து மிகவும் குறைவாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் பேர்னலின் தேட்டம் என்ன சொல்லணும்னு சொன்னா வேகம் கூடினா அங்க அமுக்கம் குறையும்னு சொல்றோம். இந்த வேகம் குறைஞ்சிருக்கு அதான் சரி இங்க அமுக்கம் வந்து கூடவாங்க இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள அமுக்கம் கூட இந்த அமுக்கம் குறையுது. இப்ப இந்த அமுக்க வித்தியாசம் காரணம் என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த எரிபொருள் வந்து அப்படியே வெளியில வரப்போம். வந்தா பிறகு வர்ற வழியோட நன்கு கலக்கப்பட்டு செய்யும் அப்படியே எஞ்சினுக்குள்ள வழியறிவு கிளவர் போகும். எஞ்சினுக்குள்ள வழியறிவு கிளவர் உள்ளது போகும். அப்ப இந்த காவல் சிற கேள்வி என்பதும் என்ன பேர்னிங் தேட்டத்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு. அடுத்த கடைசியா என்ன சொல்ல போறேன்னு சொன்னா உங்களுக்கு பென்சன் தொடர்பு தொழிற்பாடு. பென்சன் தொடர்பு தொழிற்பாடு காணும்.
படம் கிளியர் தெரியும் நினைக்கிறேன். அதான் படம். இப்ப எங்களுக்கு என்ன சொன்னா இதுக்குள்ள வந்து அதாவது அந்த வாயு பதனம் அடையக்கூடிய வாயு எல்பி கேஸ் சொல்லுவாங்க, லிக்விட் பெட்ரோலியம். அதாவது எல்பி கேஸ் லிக்விட் பெட்ரோலியம் சரி இதுக்குள்ள உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, நான் சொன்ன வாயு இருக்குன்னு வைக்கிறேன். இது தரம் அடையக்கூடிய இந்த வாயு எல்பி கேஸ் இருக்கு. இப்ப என்ன நடக்க மாட்டாங்க எங்களுக்கு, நாங்க விளங்கப்படுத்துனால 3 புள்ளியும் எடுக்கிறேன். இந்த புள்ளியே ஏ என்று வைக்கிறேன், இந்த புள்ளி ஒன்று சொன்னா பி என்று வைக்கிறேன், அது மாதிரி இந்த புள்ளி ஒன்று சொன்னா சி என்று வைக்கிறேன். இது 3 எடுக்கு. உண்மையா என்ன நடக்க மாட்டாங்க எங்களுக்கு, எப்பயுமே அமுக்கம் கூடின இடத்துல இருந்தா அமுக்கம் கூடின இடத்துக்கு தான் என்ன செய்ய மாட்டா, அது வழியா இருக்கலாம் அல்லது திரவமா இருக்கலாம், அது பாயிர மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிங்க, ஒரு குழாய் ஒன்று இருக்கு. இந்த குழாயோடாக நீரானது இப்படி பாயுதுன்னு சொன்னா இந்த அர்த்தம் என்னண்டா, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் வந்து அதிகமா இருக்கும், இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் வந்து குறையவே இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யுது, அமும் கூடினதுல இருந்து குறைஞ்சதுக்கு போகுது. இப்ப எங்களுக்கு என்ன செய்ய மாட்டா, இதுல இருக்கிற வழி வந்து அப்படியே என்ன செய்யணும், அப்படி இதால வந்து இந்த பீனோடாக வந்து அப்படியே இந்த மேலிடத்துல வரும். அதாவது இங்க தாங்க நடக்க போகுது, இதுல தாங்க நடக்கும். ரெண்டா வழி என்ன செய்யணும், ஏல இருந்து பிக்கு வரணும், பில இருந்து சிக்கு வரணும். இப்ப அமுக்கம் அப்படி இருக்க மாட்டா, எல்லாத்த விட ஏல கூடவா இருக்கும். அத ஏல அமுக்கம் அதிகமா இருக்கும் முதலாவது. அடுத்த என்ன செய்யும், கொஞ்சம் குறைவா இருக்கும் பியில, சியில இன்னும் குறைவா இருக்கும். ஒரு மாறி ஏல குறைவா இருந்தா என்ன நடந்திருக்க மாட்டா, வர்ற வழியில அப்படியே சிலிண்டருக்குள்ள பூந்துரும் எங்களுக்கு. அப்பதான் செஞ்ச அமுக்கம் கூடவா இருக்கும், குறைவா இருக்கும். அதோட செஞ்ச இன்னும் கொஞ்சம் அமுக்கம் குறைவா இருக்கும். 2019ஆம் ஆண்டுல வந்த கேள்வியில ஒரு கேள்வி அமுக்கம் அப்படி இருக்கும்னு சொல்லி. இப்ப நான் விஷயத்துக்கு ஏறுவோம் ரைட்டா. இந்த இடத்த மட்டும் கவனிங்க, அதாவது இந்த இடத்த மட்டும் கவனிங்க. பெருசாகிய இப்படி இருக்கு உங்களுக்கு, இதுல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், இந்த வேலையும் அப்படி இருக்கு. எங்களுக்கு இந்த இடத்துல வழி வரைக்க, வழி இந்த இடத்துல வரைக்க என்ன இருக்குன்னா, வழியின் வேகம் வந்து மிகவும் உயர்வாக இருக்கு. வழியின் வேகம் வந்து மிகவும் உயர்வாக இருக்கு. இதே வெளியில எடுத்தீங்கன்னு சொன்னா, வழியில வந்தவங்களுக்கு அங்க வழியில இப்ப இந்த குழாயோட தான் எங்களுக்கு இதுக்கு இருக்க வழி வந்து வேகம் அப்படி வர போதும். இதோட வரைக்கும் எனக்கு வழியில வேகம் வந்து அதிகமா இருக்கு. நான் வழியில எடுக்க மாட்டேன், வழியில ஒரு புள்ளி எடுப்போம். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குன்னு, இந்த இடத்துல என்ன இருக்கும், வழியில வேகம் வந்து குறைவா தான் இருக்கு. இதோட ஒப்படைக்க இந்த குறை. எனவே உங்களுக்கு தெரியும், இங்க வேகம் கூடினபடியா கட்டாயம் இந்த புள்ளியில வந்து அமுக்கம் வந்து குறைவா தான் இருக்கு. ஆனா வழியில என்ன இருக்கும்டா, அமுக்கம் வந்து கூடவாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வழி துணிக்கைகள் அமுக்கம் கூடின கொஞ்சம் தானே போகும். அதான் என்ன செய்ய போகுதுண்டா, வெளியில இருக்கிற வழி இல்ல அப்படியே உள்ளுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்படி விதைக்கு என்ன நடக்குமாண்டா, ஏற்கனவே தகனம் அடையக்கூடிய எல்பி கேஸ் வருது, அதோட வழி உள்ளுக்கு வரபடியா தேவையான அளவுக்கு என்ன செய்யும், ஆக்சிஜன் கலக்கப்பட்டு உங்களுக்கு அங்கால பூரண தகனம் வந்து ஏற்படும். பூரண தகனம் நடைபெறும் சொன்னா ஒரு சின்ன தொலை மாதிரி வச்சிருப்பாங்க. அதே வழி வேகமா வரைக்க அங்க அமுக்கம் குறைவா இருக்கும், அதெல்லாம் என்ன செய்யும், வெளியேக்கிற வழி எல்லாம் அப்படியே உள்ளுக்கு புக போகுது. உள்ளுக்கு புகுந்து போய்க்க நடக்கும்டா தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கலக்கப்பட்டு அங்க பூரண தகனம் நடைபெறும். அப்ப பைன்சன் சுழற்பின தொழிற்பாடுன்றது ஒரு வேர்னிங் தேர்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு. ஓகே, இதை தவிர வேற நிகழ்வுகளும் இருக்குது. ஒன்று என்ன சொல்லலாம்னு சொன்னா, ஒரு புகையிரதம் போயக்க அல்ல புகையிரதம் இயங்கிக்க புகையிரத்துக்கு அண்மையில் இருக்கிற ரோல் மீது ஒரு சமப்படுத்தப்படாத விஷயம் ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. எனக்கு ஒன்றும் இல்லை, எப்படி சிம்பிளா தான் என்னண்டா, இது ஒரு புகையிரத தண்டவாளம் மட்டும் வைக்குவாங்க. புகையிரத தண்டவாளம் நீங்க இந்த ரயில்ல இருக்க ஒரு மேடை மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து தான் நகரும். நீங்க இது புகையிரத மேடை என்று வைக்கும். அந்த புகையிரத மேடைக்கு மேல ஒருத்தர் நிக்கிறார், ஒரு நகர் நிக்கிறார் வைக்கும். என்ன நடக்கும்டா, புகையிரதம் அதாவது ட்ரெயின் ஆனது வேகமாக இருக்கும், ஸ்பீடா இயங்க ஒரு ஸ்பீடா இயங்க நடக்கும்னு சொன்னா ரயில் வேகமாக இருக்க அதோட இது சேர்ந்து வழியும் என்ன செய்யணும், நல்ல வேகமா தான் இயங்கும். ரயில் வேகமாக இருக்க வழியும் வேகமாக வர்றபடியா எங்களுக்கு இந்த இடத்த நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வழியின் வேகம் வந்து உச்சமாக இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவர் நிக்கிறார், சும்மா இடத்துல நிக்கிறபடியா அவர்கிட்ட வேகம் என்ன இருக்கும்னா குறைவாக இருக்கு. எனவே பேர்னில் இந்த எப்படி எங்களுக்கு இந்த நிக்கிற இடத்துல அமுக்கம் கூட இந்த ட்ரெயினோட சேர்ந்து வழி வேகமா இயங்குறபடியா அங்க அமுக்கம் வந்து குறையுது. எனவே கட்டாயம் என்ன செய்ய மாட்டா,
அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு என்ன செய்ய மாட்டான் ஒரு விசை ஒன்று ஏற்படுத்தப்படும். அதால இவர் என்ன செய்யும் பிரெயின் வரைக்க கொஞ்சம் உள்நோக்கி தள்ளுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இவர்ல உணரப்படும். இதுவும் வேணியந்தோட சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னா சுழல் பந்து வீச்சு என்றது வேணியந்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு. இப்போதைக்கு எனக்கு வளர்ந்தா நான் வந்தது வேணியந்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஒன்று விட்டு இருந்தா அதை கழுத வச்சுன்னா பார்த்துக்கொள்ளும். ஓகே, இவ்வளவு தான் எங்களுக்கு பேர்னிங் தேட்டர் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் என்ன சொன்னா பேர்னிங் தேட்டம் பாடமாக்கி வைக்கணும். அதை நம்ம விளங்கப்படுத்தினா என்ன அதை ஈஸியாக ஞாபகப்படுத்தலாம். அடுத்து என்ன அதே இருக்கிற ஒவ்வொரு கூறுகளையும் இனங்காண தெரியணும். மற்றது சமன்பாடை பார்த்து பயப்படாங்க அது பெருசா இருக்குன்னு சொல்லி. உங்களை பொறுத்தவரை பேர்னிங் தேட்டத்துல ஒரு கேள்வி வருதுன்றா நீங்க சமன்பாடை போட்டாலே சரி விட வரக்கூடிய வரதான் இருக்கு. எனக்கு யோசிக்கிற மாதிரி கேள்வி வருது உங்க கேள்வி பார்க்க அந்த ஐடியா உங்களுக்கு விளங்கு அப்படின்னு சொல்லு. சரி, ஓகே. அப்ப இதுவரையும் நான் பேர்னிங் தேட்டர் சொல்லி முடிச்சுட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா இல்ல திருப்பி சொல்லணும் செக்ஷன் சொன்னா நீங்க கேட்கலாம். அதாவது ஏதாவது திருப்பி சொல்லணும்னு சொன்னா நீங்க கேட்கலாம். ஓகே.